எனக்கு லவ் படங்கள் வரதே இல்லை. ஒரு படம் தான் பண்ணேன், இஸ்பீட் ராஜாவும் இதய ராணியும் ஒரு படம். அது எனக்கு நான் ஆக்சுவலி வச்சிருக்கேன். இஸ்பீட் ராஜா படத்துக்கு மியூசிக் சாம்சியஸ்ன்னு என்னால் நம்ப முடியல. பட் அந்த பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த படத்துக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சு என்னோட ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் படம்னு எனக்கு சொல்லலாம். நிறைய பேர் இந்த படத்தை கொண்டாடாமல் போயிட்டேன். பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட ரஞ்சித் ஜெயக்குடி அந்த இன்டர்வியூ பற்றி அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக டீகோட் பண்ணி பேசியிருப்பார். எனக்கு உங்களோட பிஜிஎம் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு? இல்லை அதுதான் பிரதர். இப்போ நமக்கு அந்த படத்தில் ஆல்பமாகவே ஹிட் கொடுத்தோம். எந்தெந்த படத்தில் ஒரு சாங் லவ் சாங் தேவையான சாங் இருக்கு. இப்போ இரவு காயிரங்கள்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஃபுல்லாகவே த்ரில்லரு. அது வந்து ஒரு கொலை நடக்கும், அது யாருக்கு பண்ணாங்க யார் பண்ணாங்க இப்படி ஓடிட்டு இருக்கும். அதில் ஒரே ஒரு லவ் சாங் தான் இருக்குது, உயிர் உருவாதான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஹிட்டு. ஓகே. அதுவும் அருள்நிதி சாருக்கு ஒரு லவ் சாங்னா எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், அந்த பாட்டு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஹிட். நிறைய பாடல்கள் ஹிட்டு, அதில் இந்த பாட்டு பெரிய ஹிட். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பதர், ஒரு டார்க் ஜானரில் ஒரு லவ் சாங் ஒன்று தான் இருக்குது, அதை ஹிட்டு கொடுக்குறோம். ஓகே. அடங்கமருன்னு ஒரு படத்தில் பயங்கரமான ரிவெஞ்ச் படம், வேற மாதிரியான படம், அதில் ஒரு பாட்டு தான் லவ் சாங். ஓ சாயாலின்னு ஒரு பாட்டு ஹிட். குரில்லான்னு ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து யாரடியோன்னு ஒரு பாட்டு இருக்கும். யாரடியோன்னு ஒரு பாட்டு, அது எல்லாரும் பாராட்டுறாங்க, நல்ல பாட்டு. அதில் அந்த ஒரு பாட்டு தான் இருக்குது. ஓகே. விக்ரம் மேதாவில் ஒரு பாட்டு தான் இருக்குது, லவ் பாட்டு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, கிடைக்கிற லவ் பாட்டு எல்லாமே ஹிட்டு தான் இருக்குது. இவர் லவ் பாட்டு பண்ண மாட்டாருன்னு அப்புறம் எப்படி சொல்றாங்கிறது. இப்போ நீங்கள் அதே மாதிரி சில படங்கள்ல பாட்டு லவ் பாட்டு பண்ணிக்கோ, ஹிட் ஆகலை. ஏன் ஹிட் ஆகலைன்னா அந்த படத்துக்கு அந்த பாட்டே தேவையில்லை. ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள், ஓகே, அந்த டைமில் திடீர்னு லவ் பாட்டு போட்டால் அவன் ஏன்டா எதுக்குடா இப்போ லவ் பாட்டு போட்டீங்கும் போது அந்த பாட்டு வெறுப்பு தான் உண்டாக்குது. ஸோ ஒரு பிளேஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு வரக்கூடிய கதைகள்ல. ஸோ லவ் ஸ்டோரியெல்லாம் நெக்ஸ்ட் வரும்போது இப்போ 2-3 லவ் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்கேன். மலையாளத்தில் ஒன்று பண்ணுறேன், தமிழில் ஒன்று பண்ணுறேன். ஓகே. அதெல்லாம் டோட்டலாக வேற மாதிரி ஃபுல் ஆல்பமாகவே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும்.